எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான இயேசுவே, அருமை இரட்சகரே, ஆவியான தேவனே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் இந்த பவளம் சமூக ஊடகத்தின் வழியாய் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள் உம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகவும், இறை வார்த்தைகள் உம் பிள்ளைகளுக்குள் விடுதலையாகவும் மாறும்படி இந்த அருமையான நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் தாமே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, ஓசானா. உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை, ஓசானா. உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை, ஓசானா. உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை, ஓசானா. உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. பிரியமானவர்களே, இந்த நாளில் மார்ச் 20 இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, வார்த்தைகள் 19 முதல் 31 வரை. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிறாடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார்.
நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தையே ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியின் தண்ணீரை நினைத்து எனது நாவில் குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவரிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவரிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி வாசகம் ஏழை லாசர் பணக்காரனுடைய ஓமையோடு இயேசு துவங்குகிறார். அதற்கு முன்பாக முதல் வாசகம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 5 முதல் 10 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 5ஆம் வசனம், மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர், அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே 17ஆம் அதிகாரம் எரேமியா 17:7 சொல்லுகிறது, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாகவும் இந்த முதல் வாசகத்தின் வழியாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், மனிதர்களை நம்புவது வீண், ஆண்டவரிலே நீ நம்பிக்கை கொள். ஏனெனில் மனிதர் எவருமே நம்பிக்கைக்குரியவர் இல்லை என்றே பைபிள் இங்கே நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அதனால்தான் மனிதரில் நம்பிக்கை வைப்போர் வலுவற்ற மனிதர் தம் வலிமையை காண்போர். வலுவற்ற மனிதன்டவே தன்னுடைய வலிமையை காண்பிக்கிறவன். ஒருவன் பலவீனமாயிருப்பான், குறைவுள்ளவனாயிருப்பான், எளியவனாயிருப்பான். அவனிடத்தில் சென்று தன் வல்லமையை காண்பிக்க விரும்புகிறவன் ஒரு சபிக்கப்பட்டவன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த மனிதன் மீது நம்பிக்கை வைப்போரும் சபிக்கப்பட்டோர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போரோ மிகவும் பேறு பெற்றோர் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன் எனக்கு தெரிந்த ஒரு நபர் சொன்னார், ஒரு ஆண்டவருக்கென்று ஊழியம் பண்ணுகிற ஒரு பிரிவினை சபை சார்ந்த அவர் ஒரு ஆலயத்தினுடைய பாஸ்டராக இருந்தார். ஒரு நாள் செனட் மீட்டிங் நடக்கும்போது அந்த ஊழியர், அந்த பாஸ்டர், தன்னுடைய மகளுடைய திருமணத்தை நடத்த வேண்டும், எனக்குள் பொருளாதாரம் குறைவாக இருப்பதனால் எனக்கு மிகவும் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அங்கிருந்த ஆயர் மற்றும் மற்ற போதகர்கள் எல்லோரும் சேர்ந்து, கவலைப்படாத, திருமண காரியத்தை நடத்து, ஏற்பாடு செய், மீதியை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். இவர் எல்லா காரியங்களையும் ஏற்பாடு செய்த பின் அவர்களிடத்தில் திரும்பி வந்து, ஐயா, திருமணத்திற்கு வேண்டிய மண்டபம் மற்றும் சமையலுக்கு வேண்டிய அட்வான்ஸு, மண்டபத்திற்கு அட்வான்ஸு மற்றும் தேவையான அனைத்திற்கும் அட்வான்ஸ் பண்ணிவிட்டேன். இப்பொழுது பொருட்கள் வாங்க வேண்டும், மண்டபத்துக்கு முழு பணம் கொடுக்க வேண்டும், உடைகள் எடுக்க வேண்டும் திருமணத்திற்கு. ஆகவே நீங்கள் உதவி செய்கிறேன் என்று சொன்னீர்களே, உதவி செய்யுங்கள் என்று சொன்னபோது இந்த ஆயர் சொன்னார், அடக்கிற்கு பயில, நான் சும்மா விளையாட்ட சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி, இந்த 1000 ரூபா வச்சிரு, மீதி மொய்யும் வைக்கிறேன், கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். மற்ற போதகர்கள், அதாவது பாஸ்டர்கள்ட்ட போய் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கே வழியில் எங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, ஆகவே எங்களால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். மிகுந்த மன வருத்தத்தோடும் வேதனையோடும் அவர் போகிறார். அப்பொழுது வீட்டுக்கும் போக முடியாது, என்ன செய்வது, ஒரு பைத்தியம் பிடித்தது போல ஒரு தண்டவாளத்தின் மீது நடக்கிறார். ட்ரெயின் வருகிற நேரங்கள் அது. ஆகவே இவர் தண்டவாளத்தின் மீது நடக்கும்போது ஒரு சப்தம் கேட்கிறது, நீ எங்கே போகிறாய் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அவர் சொல்லுகிறார், நான் எங்கே போகிறேன் எனக்கே தெரியவில்லை,
நீ ஆலயத்திற்கு போய் என்னிடத்தில் ஜெபம் பண்ணு போ அப்படின்னு சொல்லி அந்த குரல் சொல்லியது. உடனே அவர் தன்னுடைய ஆலயத்தை திறந்து அங்கே முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு அழுகிறார். என் நிலைமைகள் இப்படி ஆகிவிட்டதே என்று மிகவும் வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறார். 12:30 மணிக்கு ஆரம்பித்த அந்த கண்ணீரானது 3 மணி வரை என்ன சொல்வதென்று வார்த்தைகள் வாயில் வரவில்லை. மனிதர் மீது நம்பிக்கை வைத்தேனே, இப்படி ஏமாற்றி விட்டார்களே என்று அவர் மிகுந்த பாரத்தோடு, ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறது பதிலாக மனிதரை நம்பினேன் என்று தன்னுடைய குறைகளையும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுது கொண்டிருந்த நேரத்தில் ஒரு 3 மணி இருக்கும். ஒரு கை அவர் மீது விழுந்தது. திரும்பி பார்க்கிறார், தன்னுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி, ஒரு தாயார் அங்கே வந்து நிற்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், பிரதர் ஏன் அழுது கொண்டு இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு பேசினார். என்னுடைய பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், அவர்கள் எனக்கு பணம் நிறைய கொடுப்பாங்க. அவர்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் இருக்கிறது, நான் யாருக்காவது கொடுக்க வேண்டும், ஒரு நல்ல காரியத்துக்கு செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பாஸ்டராகிய இந்த மனிதர்கிட்ட போய் கொடு, அவர் மகளுடைய திருமணத்திற்காக மிகவும் கலங்கி நிற்கிறார் என்று சொல்லி இந்த பணத்தை கொடுத்தார் என்று 3 லட்சம் ரூபாயை அவர் கையில் தூக்கி கொடுத்தார். அப்பொழுதுதான் அந்த பாஸ்டர் சொல்லுகிறார், நான் மனிதர் மீது வைத்திருந்த நம்பிக்கை எவ்வளவு மோசமானது, எவ்வளவு கேடானது என்பதை நான் அன்றைக்கு புரிந்து கொண்டேன். இன்றைக்கு ஆண்டவர் என் மகளுடைய திருமண காரியத்திற்கு ஆண்டவர் உதவினார் என்று சொல்வதை அவர் சாட்சியாக சொல்லி கொண்டிருந்தார். இன்னைக்கு பாருங்கள், இந்த முதல் வாசகத்திலும் சரி, 2வது வாசகத்திலும், 2வது நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே மனிதர் மீது நம்பிக்கை வைக்காதே, கடவுள் மீது நம்பிக்கை கொள் என்று சொல்லுகிற ஆண்டவர் இங்கே புதிய ஏற்பாட்டில் 2 மனிதர்களை காண்பிக்கிறார். ஒருவன் நல்ல செந்நீரடாய் உடுத்தி விருந்துண்ணக்கூடிய ஒரு செல்வந்தன், தினந்தோறும் விருந்துண்ணுகிறான். ஆனால் அவன் வீட்டின் அருகில் ஒரு ஏழை லாசர் உடல் முழுவதும் புண்களால் நிறைந்து இருக்கிறான். அப்படி புண்களால் நிறைந்த அவனுக்கு ஒரு நேர உணவை கூட கொடுக்க முடியாதபடி, நாய்கள் திங்கிற அந்த உணவை கூட திங்க விடாதபடி இந்த பணக்காரன் அவனுக்கு ஒரு உதவியும் செய்யவில்லை. பாருங்க, அந்த லாசர் அந்த வீட்டின் முன் எதிர்க்க இருந்தான். இவன் தினமும் விருந்துண்ணுகிறவன். அவன் போடுகிற எச்சி உணவு கிடைத்தால் கூட போதும் என்ற மனநிலையில் அந்த ஏழை லாசர் நினைக்கிறான். ஆனால் அந்த பணக்காரன் போடும் எச்சைகளை நாய்கள் தின்றதை ஒழிய இவனுக்கு கூட அதை கொடுக்கவில்லை அவர்கள். அவ்வளவு கொடூரமான மனம் படைத்த ஒரு செல்வந்தனாக இங்கே ஆண்டவர் இதை சுட்டி காண்பிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஏழைகளை ஏன் வைத்திருக்கிறார்? இந்த தவ காலத்தில் நமக்கு திருச்சபை என்ன சொல்கிறது? நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், பிறருக்கு உதவிடுங்கள், உங்களுடைய உபவாசத்தினுடைய அந்த பலன்களை பிறருக்கு கொடுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு திருச்சபை நமக்கு ஒரு அறிவுறுத்துகிறது. அப்போ ஒரு மனிதன் பணக்காரனாய் இருப்பது பெரிய விஷயம் இல்லை, நல்லதுதான். ஆனால் அவன் ஏழைகளுக்கு இறங்குறவனாய் இருக்க வேண்டும், ஏழை மீது இரக்கம் காட்டுகிறவனாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். இன்னைக்கு ஏழைகளை ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், இந்த ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்வதின் வழியாக பரலோகத்தில் செல்ல முடியும் என்பதற்காக தான் ஆண்டவர் ஏழைகளை விட்டு வைத்திருக்கிறார். நீங்கள் கூட பார்க்கலாம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வசனம் வரை ஆண்டவர் இறுதி காலத்தில் தன் வருகையின் போது என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ சொல்லுகிறார், இறுதி நாட்களில் ஆண்டவர் 2 கூட்டத்தை பிரிக்கிறார். வலப்பக்கம் இடப்பக்கமாக நிறுத்திட்டு ஆண்டவர் கேட்கிறார், இடப்பக்கம் இருக்கிறவர்களை பார்த்து, நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு தரவில்லை. நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு உடுத்தவில்லை. நான் நோயோடும் சிறையிலும் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்கவில்லை. நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட தரவில்லை. அப்போ அவங்க கேட்பாங்களா, ஆண்டவர் நீர் எப்போது பசியாயிருந்தீர், நீர் எப்போது தாகமாயிருந்தீர், நீர் எப்பொழுது ஆடையின்றி இருந்தீர், நீர் எப்போது நோயோடு இருந்தீர்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னம் சிறிய ஏழைகளுக்கு செய்வதையெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள். ஆகவே நீங்கள் எனக்கு செய்யாத இந்த ஏழைகள் மட்டில் நீங்கள் இரக்கம் காட்டாதனால் எரிகிற நெருப்புக்குள் செல்லுங்கள் என்று இடப்பக்கமாக இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்வது போல இந்த வசனம் இங்கே சுட்டி காண்பிக்கிறது. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், இறுதி நாட்களில் ஆண்டவர் நீ பாவம் செய்தாயா, குடித்தாயா, வெறித்தாயா, நீ எனக்கு எதிராக இருந்தாயான்னு கேட்கல, நீ எனக்கு ஏன் இதையெல்லாம் செய்யவில்லை, உனக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் நீ எனக்கு நன்மை செய்யவில்லையே என்று தான் ஆண்டவர் கேட்கிறார். ஏனெனில் நீங்கள் உங்களை நேசிப்பது போல பிறரை நேசிப்பீர்கள் என்றால் நீங்கள் பாவத்தில் விழாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருப்பார். ஏழைகள் மீது இரக்கம் காட்டுகிற ஒவ்வொருவரையும் கடவுள் நேசிக்கிறார், அன்பு செய்கிறார்.
இங்கே பணக்காரனை பாருங்க, அவனால் ஒவ்வொரு நாளும் ஒரு நேர உணவை அந்த லாசர் கொடுத்திருக்க முடியும். ஆனால் அவன் கொடுக்கவில்லை. மாறாக அவன் உண்டு குடித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். இருவரும் இறந்தார்கள். ஒருவன் நரகத்திற்கும் ஒருவர் லாசர் ஆபிரகாமின் மடியாகிய பேரன்பு வீட்டிற்குள்ளும் செல்லுகிறார். அப்போதான் தெரிகிறது, இந்த பணக்காரன் சொல்லுகிறான், ஐயா, அந்த லாசருடைய விரலின் நுனி அளவு தண்ணீராவது எனக்கு தாருங்கள். பாருங்க, அவன் ஒரு நேரம் உணவு கொடுக்காததுனால ஒரு துளி தண்ணீர் கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறார், இங்கிருந்து எவரும் அந்த இடத்துக்கு வர முடியாது, நீயும் அங்கிருந்து யாரும் இங்கே வர முடியாது. அப்போ அடுத்த நேரம் அவன் சொல்லுகிறான், என்னுடைய தந்தை வீட்டுக்கு அந்த லாசரை அனுப்புங்க, ஏனெனில் என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, அவனை அனுப்பி இந்த மாதிரி பாவம் செய்யாதீங்க, மனம் மாறுங்க, இதனால் உங்கள் அண்ணா நரகத்தில் கடக்கிறார் என்று சொல்லும்படி ஆபிரகாம் இடத்திலே அவர் மன்றாடுகிறார் அந்த செல்வந்தர். அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறார், கீழே மோசையும் இறைவாக்கினர்களும் இருக்கிறார்கள். அதாவது மோசையும் இறைவாக்கினர்களும் எழுதிய திருச்சட்ட நூல் அங்கே இருக்கிறது, நியாயப்பிரமாணம் அங்கே இருக்கிறது. அதை படித்து ஒருவன் மனம் மாறாவிடில் ஒருத்தர் உயிர்த்து விண்ணுலகிலிருந்து அங்கே சென்றாலும் அவர்கள் நம்புவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு திருச்சட்டம் நமக்கு வேத புத்தகம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? நாம் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக திருச்சட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. அந்த திருச்சட்டத்தின் வழியாய் பிறரை நேசிக்கவும், கடவுளை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்றும், தன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்தில் நாம் பிறருக்கு என்ன செய்கிறோம், எளியவர்களுக்கு என்ன செய்கிறோம் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால தான் இயேசு இந்த உலகிற்கு வந்தபோது எளியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகளை தேடி தேடி சென்று அவர்களுக்கு அவர் உதவினார். பிச்சைக்காரர்களாக இருந்தவர்கள், பார்வையற்றவர்களாக இருந்தவர்கள், முடமாய் கிடந்தவர்கள், ரோட்டில் விடப்பட்டவர்களை கண்டு ஆதரித்து அவர்கள் மீது இரக்கம் காட்டினார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பரலோக வாழ்வுக்கு செல்வதற்கு ஈஸியான ஒரே ஒரு வழி, ஏழைகளுக்கு இறங்குவதின் வழியாகத்தான் நீங்கள் பரலோகத்துக்குள் செல்ல முடியும் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆகவே பாருங்கள், ஏழை லாசருக்கு ஒரு நேர உணவு கொடுக்காததினால் அந்த செல்வந்தன் ஒரு குற்றம் செய்யவில்லை. அவன் செய்த ஒரே ஒரு குற்றம் உணவு கொடுக்காததினால் தான். ஆகவே இன்றைக்கு திருச்சபை நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. நீங்கள் அதாவது இறப்பதற்காக அல்ல, இறக்கப்படுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த இரக்கத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி இந்த நாளை ஒப்பு கொடுப்போம். நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் கூட இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகள் மீது இறங்கி ஆளுகை செய்வதாக. ஆமீன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், அற்புதங்களை காண பண்ணுங்க. ஆமீன். ஆண்டவரை பிறருக்கு உதவவும், அந்த உதவுதல் வழியாக ஆண்டவரை அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் இவர்களை ஆசீர்வதியும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறான், கடவுளும் அந்த கடனை தீர்க்கிறார் என்று வேதம் சொல்வது போல ஆண்டவர் ஏழைகள் மட்டில் இரக்கத்தையும், ஆண்டவரை கைவிடப்பட்டவர்கள் மட்டில் இந்த இரக்கத்தையும் காண்பிக்கும்படி இவர்களை நீர் ஆசீர்வதியும். ஆமென். ஆண்டவரை, ஒருவேளை இதை கேட்கிறவர்கள் ஆண்டவரை வறுமையிலோ இல்லை கஷ்டத்திலோ கடன் பாரத்திலோ இருப்பார்கள் என்றால் என் ஆண்டவருடைய இரக்கம் இந்த குடும்பத்திற்கு கிடைப்பதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவே உம்முடைய திரு நாமத்தில் நானும் ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் உமது நிறைவினால் நிறைவடைவார்களாக. பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் கடவுள் தம் மகனாகிய கிறிஸ்து இயேசு வழியாய் தம் ஒப்பற்ற செல்வங்களை கொண்டு உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லப்படுவது போல, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் குறைவுள்ளவர்களாய், குறைபாடோடு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்ற நிலையில் இருப்பார்கள் என்றால் உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணம் பண்ணி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.